வணக்கம் மிதுன ராசிக்காரர்களே. மிதுன ராசிக்காரர்களே, 100 ஆண்டுகளில் ஒருமுறை கிடைக்கும் மகா அதிர்ஷ்டம் உங்கள் ராசியில் அதிசயங்கள் தொடங்கும். புகழின் மின்னல் விழும். உலகமே உங்களை கவனிக்கப் போகிறது. கடந்த வருடத்தின் கஷ்டம் இனி வராது. எதிர்பாராத பணவரவு, புதிய வாய்ப்பும் காத்து கொண்டிருக்கிறது. அதாவது மிதுன ராசிக்காரர்கள் உலகத்தை தங்கள் பேச்சாலும் புத்திசாலித்தனத்தாலும் வசீகரிக்கும் காந்த குணம் குடையவர்கள். அவர்கள் பேசும் ஒவ்வொரு சொல்லிலும் புத்தி, சிரிப்பு, நுட்பம், நகைச்சுவை கலந்திருக்கும். சமூகத்தில் அவர்கள் ஒரு கூட்டத்தின் மையப்புள்ளியாக இருப்பார்கள். யாருடன் இருந்தாலும் அவர்களால் மனதை கவரும் ஆளுமை வெளிப்படும். அவர்கள் இயல்பில் மாற்றத்தை விரும்புகிறவர்கள், சலிப்பை வெறுப்பவர்கள். புதிய சிந்தனை, புதிய அனுபவம், புதிய மனிதர்கள், இதுவே அவர்களின் உயிர். மிதுன ராசிக்காரர்கள் இரட்டை தத்துவம் கொண்டவர்கள். அதாவது அவர்கள் ஒரே நேரத்தில் புத்திசாலியும் உணர்ச்சிசாலியும் ஆக இருக்க முடியும். அவர்களின் மனம் காற்றைப் போல வேகமாக சிந்திக்கும். ஒரு சிந்தனை இன்னொன்றை தொடரும். அதனால் அவர்கள் அறிவு, ஆர்வம், கேள்வி, மனப்பான்மை கொண்டவர்களாக மாறுகிறார்கள். அவர்கள் எப்போதும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள ஆசைப்படுவார்கள். அவர்களுடன் உரையாடுவது என்றால் அது ஒரே நேரத்தில் கல்வி, நகைச்சுவை மற்றும் அறிவியல் கலந்த பயணம். மேலும் இந்த ராசிக்காரர்கள் பல துறைகளில் திறமையை வெளிப்படுத்துவார்கள். எழுத்து, பேச்சு, கல்வி, வாணிபம், தொழில்நுட்பம், எதிலும் தங்கள் கையொப்பத்தை வைக்கிறார்கள். அவர்கள் ஒரு விஷயத்தை மட்டும் பின்தொடர்வதில்லை. அறிவு பரப்பும் ஆர்வம் அவர்களை பல துறைகளிலும் வெளிப்படச் செய்கிறது. ஒரு சிந்தனை அவர்களுக்கு போதாது, அதை மாற்றம் செய்து உலகத்திற்கு புதிதாக வழங்குவார்கள். மிதுன ராசிக்காரர்கள் மனித உறவுகளை கையாளும் திறமையில் வல்லவர்கள். நண்பர்களை ஈர்க்கும் சக்தி அவர்களிடம் இயற்கையாகவே உள்ளது. அவர்களின் சிரிப்பு சூழலை மாற்றும். அவர்கள் நண்பர்களிடம் நம்பிக்கைகளையும் உற்சாகத்தையும் ஊட்டுவார்கள். ஒரு குழுவில் சோர்வாக இருந்தாலும் மிதுன ராசிக்காரர் ஒருவர் வந்தால் அந்த இடம் உயிர்ப்பிப்புடன் மாறும். அதேபோல் அவர்களின் மனம் காற்று போல் விரிவடையும். ஒரே விஷயத்தில் நீண்ட நேரம் இருக்க முடியாது என்பதால் அவர்கள் எப்போதும் புதுமையை தேடுவார்கள். இதுவே அவர்களை முன்னேற்றத்தின் சின்னமாகவும் புதுமையின் வழிகாட்டியாகவும் ஆக்குகிறது. உலகம் முன்னேற வேண்டும் என்றால் மிதுன ராசிக்காரர்களின் சிந்தனை அவசியம். மிதுன ராசிக்காரர்கள் அழகிய கலை, இலக்கியம், மொழி, இசை ஆகியவற்றில் சிறந்து விளங்குவார்கள். அவர்களின் பேச்சு மற்றும் எழுத்து மனதை உழுக்கும் வகையில் நயமானது. அவர்கள் தங்கள் சிந்தனையை வெளிப்படுத்தும் போது அதில் ஒரு சுவை, ஒரு சிறப்பு இருக்கும். அதனால் அவர்கள் ஆசிரியர், எழுத்தாளர், பத்திரிகையாளர், பேச்சாளர், நாடக ஆசிரியர் போன்ற துறைகளில் தங்கள் தடத்தை வைப்பார்கள். அவர்களின் வெளிப்படையான தன்மை மக்களை ஈர்த்தாலும் மனதின் ஆழத்தில் அவர்கள் அமைதியான சிந்தனை கொண்டவர்கள். அவர்கள் சில நேரங்களில் உலகம் புரியாதவாறு ஆழ்ந்த தத்துவ சிந்தனையில் மூழ்குவார்கள். அவர்கள் வாழ்க்கையை வெறும் பொருளாதார வெற்றியென பார்க்க மாட்டார்கள். அதில் அனுபவத்தின் நுணுக்கத்தை ரசிப்பவர்கள். மிதுன ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் அவர்களின் மொழியும் சிந்தனையும். அவர்கள் ஒரே வார்த்தையில் ஒரு மனதை கவர முடியும். உலகம் அவர்களை புரிந்து கொள்வது கடினம். ஆனால் அவர்களை உலகத்தை மிக விரைவில் புரிந்து கொள்வார்கள். இதுவே அவர்களை சமூகத்தின் சிந்தனையாளர்களாகவும் முன்னோடியாளராகவும் ஆக்குகிறது. அந்த வகையில் மிதுன ராசி என்பது புதன் கிரகத்தின் ஆட்சியில் பிறந்த ராசி. புதன் என்பவன் அறிவின் தெய்வம், வாக்கின் அதிபதி, சிந்தனையின் வடிவம். இதனால் மிதுன ராசிக்காரர்கள் இயற்கையாகவே புத்திசாலித்தனத்தாலும் உரையாடல் திறனினாலும் வல்லவர்களாக இருப்பார்கள். புதன் அவர்களுக்கு வெளிப்பாடு, மொழி, தொழில்நுட்ப அறிவு, சமூக தொடர்பு ஆகியவற்றை பரிசளிக்கிறான். அவர்களின் மூளை ஒரு முன்னல் போல வேகமாக இயங்கும். ஒரு நேரடி சிந்தனை, அடுத்த நொடி தீர்வு. சூரியன் மிதுன ராசியில் வலுவாக இருந்தால் அந்த நபர் சுய நம்பிக்கையுடனும் உற்சாகத்துடனும் இருப்பார். அவர்களின் மனதில் நான் இதை சாதிப்பேன் என்ற தீக்கணல் இருக்கும். சூரியன் அவர்களுக்கு தலைமைத்திறன், நேர்மை, பிரகாசமான சிந்தனை ஆகியவற்றை அளிக்கிறான். இதனால் அவர்கள் தொழிலிலும் கல்வியிலும் தலைவர்களாக மாறுவார்கள். சந்திரன் மிதுனத்தில் வலுவாக இருந்தால் அந்த நபர் மன அழகும் கற்பனையும் நுண்ணுணர்ச்சியும் கொண்டவராக இருப்பார்கள். அவர்களின் மனம் எப்போதும் இயக்கத்தில் இருக்கும். கற்பனை, கனவு மற்றும் வெளிப்பாடு இவையெல்லாம் அவர்களின் உணர்ச்சியில் கலந்திருக்கும். இது அவர்களை கலைஞர்களாகவும் அதை சொல்லிகளாகவும் மாற்றும். செவ்வாய் மிதுனத்தில் இருந்தால் நபரின் நேர்பாட்டு ஆற்றல் மிகுந்து காணப்படும். அவர்கள் தங்கள் யோசனைகளை செயலாக்கும் திறனுடன் வேகம், ஆவலும் கொண்டவர்கள். செவ்வாய் அவர்களுக்கு ஆற்றல், துணிவு, நிதானம் கொடுக்கும். ஆனால் அதிகமாக இருந்தால் சில நேரங்களில் அவசர முடிவுகள் வரும். அதனால் அவசரம் தங்கள் புத்திசாலித்தனத்தை உபயோகித்து சமநிலையை பேணுவார்கள்.
சுக்கிரன் மிதுனத்தில் இருந்தால் அந்த நபர் அழகு, கலை, காதல், கவர்ச்சி ஆகியவற்றில் அபூர்வமான திறனை பெற்றிருப்பார். அவர்கள் பேசும் போதே மற்றவர்களை ஈர்த்து விடுவார்கள். சுக்கிரன் அவர்களின் வாழ்வில் இனிமைகளையும் நயத்தையும் சேர்க்கும். இவர்களிடம் கலைநயம் மற்றும் நாகரிகமான வாழ்வியல் கண்ணோட்டம் இருக்கும். குரு மிதுனத்தில் வலுவாக இருந்தால் அறிவும் நம்பிக்கையும் சேர்ந்து ஒரு அழகிய அறிவுத் தோட்டம் உருவாகும். அவர்கள் கல்வி, ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதலில் சிறந்து விளங்குவார்கள். குரு அவர்களுக்கு புத்திசாலித்தனுடன் சேர்ந்து நெறிமுறைகளையும் அளிக்கிறான். அதனால் மிதுன ராசிக்காரர்கள் அறிவு பிளஸ் நற்பண்பு ஆகியவற்றின் சேர்க்கையாக விளங்குவார்கள். சனி மிதுனத்தில் இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் நிலைத்தன்மை, ஒழுக்கம், கடின உழைப்பு ஆகியவற்றை வளர்த்து கொள்வார்கள். சனி அவர்களின் சிந்தனையை ஆழமாக மாற்றி அவர்களை விடாமுயற்சி கொண்ட மனிதர்களாக ஆக்கும். அவர்களின் வெற்றி மெதுவாக வரும், ஆனால் வந்தவுடன் நிரந்தரமாகிவிடும். ராகு கேது மிதுனத்தில் உள்ள போது மிதுன ராசிக்காரர்களுக்கு அற்புதமான புதுமை மற்றும் ஆராய்ச்சி மனம் பிறக்கும். ராகு அவர்களை அசாதாரணமான துறைகளில் பிரபலமாக்கும். ஊடகம், தொழில்நுட்பம், சமூக வலைத்தளம், புதுப்பாணி, தொழில், அரசியல். கேது ஆன்மீக நோக்கை அளித்து அவர்களை ஆழ்ந்த தத்துவ சிந்தனைக்கு இட்டுச் செல்லும். இவை இணைந்தால் அவர்கள் ஒரே நேரத்தில் உலகியலையும் ஆன்மீகத்தையும் இணைக்கும் திறனை பெறுவார்கள். அதேபோல எப்பேற்பட்ட நெருக்கடிகள் வந்தாலும் மிதுன ராசிக்காரர்களின் எதிர்காலம் என்பது மின்னல் போல பிரகாசிக்கும். அறிவின் பாதை. அவர்கள் எந்த சூழலும் புதிய வழிகளை கண்டுபிடிப்பார்கள். அவர்களின் எதிர்காலம் சிந்தனை, பேச்சு, புத்திசாலித்தனம், தகவல் பரிமாற்றம் ஆகிய துறைகளில் பிரபலமாகிறது. சில நேரங்களில் அவர்கள் சந்திக்கும் சோதனைகள் அவர்களை சீர்குலைப்பதற்காக அல்ல, மிகுந்த வலிமையுடன் மீண்டும் எழுவதற்காகத்தான். ஒவ்வொரு தடையும் அவர்களின் திறமையை சோதிக்கும் ஒரு பெரிய சோதனை மட்டுமே. 2025 முதல் 2030 வரை மிதுன ராசிக்காரர்களுக்கு முக்கிய திருப்புமுனை காலமாக இருக்கும். குரு மற்றும் சனி இணைந்த சில பரிவர்த்தனைகள் அவர்களுக்கு தொழிலும் கல்வியிலும் புதிய வாய்ப்புகள் உருவாக்கும். தங்கள் பழைய முயற்சிகள் பலிக்கத் தொடங்கும். இந்த காலம் அவர்களின் வாழ்க்கையில் சிந்தனைக்கும் செயலும் இணைந்த ஒரு பெரிய முன்னேற்ற பருவமாகும். மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் என்றால் அது சிருஷ்டி, குரல் மற்றும் ஆற்றல். அவர்கள் பேசும் வார்த்தைகள் பலரின் மனதையும் திசை மாற்றும் திறன் உடையவை. அதனால் இவர்களுக்கு பேச்சாற்றல், வெற்றி, சிந்தனையால் புகழ், எழுத்தால் பெயர் கிடைக்கும். எத்தனை போட்டிகள் வந்தாலும் அவர்கள் தங்கள் மூளையின் சூழலில் வெற்றியை வடிவமைத்து விடுவார்கள். தொழில் ரீதியாக மிதுன ராசிக்காரர்கள் பெரும்பாலும் மீடியா, மார்க்கெட்டிங், ஐடி, கல்வி, வணிகம், ஆலோசனை, கலை, நகைச்சுவை, கதை, எழுத்து போன்ற துறைகளில் வளர்ச்சி அடைவார்கள். அவர்கள் ஒரே ஒரு துறையில் மட்டும் நிற்பவர்கள் அல்ல, அவர்கள் பல துறைகளில் திறமையை காட்டும் பன்முக நாயகர்கள். அவர்களின் எதிர்காலத்தில் பல்வேறு துறைகளில் வாய்ப்புகள் திறக்கும். யோகங்கள் பார்க்கும் போது மிதுன ராசிக்காரர்களுக்கு பல சிறப்பான யோகங்கள் அமைந்துள்ளன. புதன் குரு இணைந்தால் புத்தி யோகம், புதன் சுக்கிரன் இணைந்தால் வாணி யோகம், சனி புதன் இணைந்தால் திட்டவட்டமான வெற்றி யோகம், சூரியன் புதன் இணைந்தால் புத்திர யோகம் என்று பல சக்தி வாய்ந்த கிரக இணைகள் அவர்களுக்கு அதிர்ஷ்டம் மற்றும் சாதனைகளை தருகிறது. அவர்கள் வாழ்க்கையின் சில நேரங்களில் சந்திரனின் பலவீனம் மன அழுத்தத்தை தரலாம், ஆனால் அதுவும் அவர்களின் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். அவர்கள் மனதை கட்டுப்படுத்தும் போது அதிர்ஷ்டம் அவர்களை தேடி வரும். மிதுன ராசிக்காரர்கள் எப்போதும் விதியை காத்திருப்பவர்கள் அல்ல, விதியை உருவாக்குபவர்கள். குடும்பமும் காதல் வாழ்க்கையும் எதிர்காலத்தில் நிலையானதாக மாறும். மிதுன ராசிக்காரர்கள் ஆரம்பத்தில் சில மாற்றங்களையும் சோதனைகளையும் சந்தித்தாலும் பின்னர் அவர்களுக்கு மிகுந்த புரிதலான துணை வாழ்க்கை அமைவதற்கான வாய்ப்புகள் மிகுந்தவே. அன்பும் அறிவும் சேர்ந்து ஒரு அழகிய இணைப்பை உருவாக்கும். அவர்களின் குழந்தைகள் பெரும்பாலும் அவர்களைப் போலவே புத்திசாலி மற்றும் கற்பனையாற்றல் கொண்டவர்களாக இருப்பார்கள். இறுதியாக மிதுன ராசிக்காரர்களின் எதிர்காலம் ஒரு பிரகாசமான சூரிய உதயம் போல இருக்கும். அவர்கள் உழைப்பும் அறிவும் சேர்ந்து ராஜயோகம் பெறுவார்கள். உலகம் அவர்களை சிறந்த பேச்சாளர், புத்திசாலித்தனத்தின் வடிவம், சிந்தனைக்காரர் என்று அழைக்கும் தூரத்தில் இல்லை. தங்கள் திறமையை கைவிடாதவர்களுக்கு மிதுனராசி எப்போதும் புகழும் செல்வமும் கொண்ட ஒரு அரிய வாழ்க்கை வழங்கும். மேலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆற்றல் மிக்க மாதமாக அமையும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமும் நிதிநிலையில் ஸ்திரத்தன்மையும் காணப்படும். காதல் மற்றும் குடும்ப உறவுகளில் இனிமையான தருணங்கள் ஏற்படும். இருந்தாலும் ஆரோக்கியத்தில் சிறு கவனம் தேவை. மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆற்றல் மிக்கதாகவும் நம்பிக்கையை அளிப்பதாகவும் இருக்கும். புதியின் ஆதிக்கம் உங்கள் மனதை உற்சாகப்படுத்தும். புதிய திட்டங்கள் அல்லது முயற்சிகளை தொடங்க ஏற்ற மாதம். இருந்தாலும் சிறு சவால்கள் வரலாம், ஆனால் உங்கள் புத்திசாலித்தனத்தால் அவற்றை சமாளிக்க முடியும்.
குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான தருணங்கள் கிடைக்கும். ஆன்மீகத்தில் ஈடுபடுவது மன அமைதிகளை தரும். அனுமன் வழிபாடு நல்ல பலன்களை கொடுக்கும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் காணப்படும். உங்கள் தகவல் தொடர்பு திறன்கள் பணியிடத்தில் பாராட்டை பெறும். புதிய வேலைவாய்ப்புகள் அல்லது திட்டங்கள் தொடர்பான முன்னேற்றம் கிடைக்கலாம். வியாபாரத்தில் உள்ளவர்கள் புதிய ஒப்பந்தங்கள் அல்லது கூட்டாண்மைகளால் லாபங்கள் அடையலாம். முக்கிய முடிவுகளை எடுக்கும் முன் அனைத்து ஆவணங்களையும் கவனமாக பரிசீலிக்கவும். எழுத்து, ஊடகம் அல்லது கல்வித்துறையினருக்கு சிறப்பான மாதம். நிதி விஷயங்களில் ஸ்திரத்தன்மை நிலவும். எதிர்பாராத வருமானம் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. முதலீடு செய்ய திட்டமிட்டால் பங்குச்சந்தை அல்லது பரஸ்பர நிதியில் கவனமாக முடிவெடுக்கவும். செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. குறிப்பாக ஆடம்பர பொருட்களுக்கு கடனை அடைப்பதற்கும் நல்ல மாதம். நிதி ஆலோசகரின் உதவியுடன் முக்கிய முடிவுகளை எடுப்பதும் பயனளிக்கும். காதல் வாழ்க்கையில் இனிமையான தருணங்கள் காணப்படும். உங்கள் இனிமையான பேச்சு உறவை மேம்படுத்தும். தம்பதியர் ஒருவருக்கொருவர் நேரம் செலவிடுவது உறவை வலுப்படுத்தும். திருமணமாகாதவர்களுக்கு புதிய அறிமுகங்கள் ஏற்படலாம். குடும்பத்தில் சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் உங்கள் பேச்சு திறமையால் தீர்க்க முடியும். நண்பர்களுடன் பயணம் அல்லது சந்திப்பு மகிழ்ச்சிகளை அளிக்கும். ஆரோக்கியத்தில் சிறு கவனம் தேவை. மன அழுத்தம் அல்லது சோர்வு ஏற்படலாம். எனவே ஓய்வு எடுப்பது அவசியம். ஆரோக்கியமான உணவு முறையை பின்பற்றி தண்ணீர் அதிகம் பருகவும். உடற்பயிற்சி அல்லது யோகா மனதையும் உடலையும் புத்துணர்ச்சியாக வைத்திருக்கும். கண் அல்லது தோல் தொடர்பான சிறிய பிரச்சனைகளுக்கு கவனம் தேவை. தியானம் மன அமைதியை தரும். அதிசார குரு பெயர்ச்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு அறிவு, நிதி, உறவுகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை தரும். தொழில் வளர்ச்சி, குடும்ப மகிழ்ச்சி மற்றும் ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். அதே வேளையில் ஆரம்ப கட்ட தடைகளை தவிர்க்க கவனமாக இருப்பது மிக மிக அவசியம். அடுத்ததாக அதிசார குருப்பெயர்ச்சி காலம் மிதுன ராசிக்காரர்களுக்கு அறிவு, பணவரவு, உறவுகள் ஆகிய துறைகளில் பல மாற்றங்களை உருவாக்கும். குரு பகவான் தன்னுடைய அதிசார சஞ்சாரத்தினால் மிதுன ராசிக்காரர்களுக்கு முக்கியமான பாக்கிய வாய்ப்புகளை தருவார். முன்பு தடைப்பட்ட காரியங்கள் இப்போது நிதானமாக நிறைவேறத் தொடங்கும். மிதுன ராசிக்காரர்கள் தங்கள் அறிவு திறமை, பேச்சுத்திறன் மூலம் பல சாதனைகளை புரிவார்கள். குருவின் அதிசார சக்தி உங்களுக்குள் புது புரிதல் மற்றும் நிதானத்தை உருவாக்கும். நீண்ட நாள் தாமதமான கல்வி, ஆராய்ச்சி, தேர்வு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். ஊடகம், கல்வி, கலைத்துறையில் இருப்பவர்கள் புதிய உயரம் அடைவார்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு நிதிநிலை சீராகும். எதிர்பாராத இடங்களில் இருந்து பணம் வரும். வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள், வெளிநாட்டு தொடர்புகள் உருவாகும். முதலீட்டில் நல்ல லாபம் காணலாம். வேலை வாய்ப்பும் தேடும் நபர்களுக்கு சாதகமான காலம். பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு கிடைக்கும் வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் முன்பு இருந்த மன அழுத்தங்கள் குறையும். உறவினர்களுடன் நல்ல உறவு உருவாகும். தம்பதிகளுக்குள் புதிய புரிதல் தோன்றும். சுப நிகழ்ச்சி, திருமணம் போன்றவை நடைபெறும். குழந்தைகளின் கல்வி, தொழில் வெடிபெற்றால் பெருமை பெருகும். முன்பு இருந்த சோர்வு, மனசஞ்சலம் குறையும். உடல் நலம் மேம்படும். ஆன்மீக பாதையில் ஈடுபட விருப்பம் அதிகரிக்கும். தியானம், யோகா, பிரார்த்தனை போன்றவை மன அமைதிகளை தரும். குருவின் ஆசிர்வாதத்தால் உங்களின் மன வலிமை பெருகும். அதிசாரத்தின் ஆரம்பத்தில் சில தடைகள் இருக்கலாம். நண்பர்கள் அல்லது உறவினர்களுடன் சிறு கருத்து வேறுபாடு ஏற்படலாம். தேவையற்ற வாக்குறுதிகளை தவிர்க்கவும். புதிய முதலீட்டில் ஒரே நேரத்தில் பெரும் தொகை செலவிட வேண்டாம். வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற ஆடை அணிந்து குரு பகவானை வழிபடுங்கள். குரு கேது ஸ்தோத்திரம் ஜபிக்கவும். கல்வி, அறிவு, நிதி ஆகிய துறைகளில் குருவின் அருள் பெருகும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி, விஷ்ணு. மொத்தத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிசார குரு பெயர்ச்சி புத்துணர்ச்சி, முன்னேற்றம், பாக்கியம் ஆகிய மூன்றையும் இணைந்து தரும். புதிய ஆரம்பங்களுக்கு இது சிறந்த காலமாக அமையும். தன்னம்பிக்கை மற்றும் பொறுமை இணைந்தால் குருவின் கிருபை உங்களை உயரத்திற்கு அழைத்து செல்லும். அதேபோல புதனும் சனியும் மிகவும் சக்தி வாய்ந்த கிரகங்கள். இந்த 2 கிரகங்களின் சேர்க்கை நவபஞ்ச யோகத்தை உருவாக்குகிறது. இந்த யோகம் 3 ராசிக்காரர்களுக்கு மிகவும் நன்மைகளை தரும். இந்த கிரகங்களின் சேர்க்கை அவர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரும். அவர்களின் தொழில் வாழ்க்கை அற்புதமாக முன்னேறும். அதிலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு நவபஞ்சம யோகம் நல்ல அதிர்ஷ்டத்தை தரும். அவர்களின் வருமான ஆதாரங்களும் கணிசமாக அதிகரிக்கும். தொழில் செய்பவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நிலுவையில் உள்ள பணிகளை முடிக்க வாய்ப்புகள் உள்ளது. உங்கள் துணைவருடன் புரிதல் அதிகரித்து மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள். உங்கள் மூதாதையர்களின் சொத்துக்களுக்கு லாபம் ஈட்ட வாய்ப்புகள் உள்ளது. கார் மற்றும் நிலம் வாங்க உங்களுக்கு ஏராளமான வாய்ப்புகள் கிடைக்கும். மேலும் மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கை தத்துவம் என்பது அறிவு என்ற ஒளியால் வழிகாட்டப்படும் ஒரு பயணம். இவர்களுக்கு வாழ்க்கை என்பது ஒரு விளையாட்டு அல்ல, அது ஒரு அறிவியல் சோதனை, ஒரு சிந்தனையின் பயிற்சி. அவர்கள் வாழும் ஒவ்வொரு நாளும் இன்னும் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்ற கேள்விக்கான தேடல் ஆகும்.
இதுவே அவர்களின் ஆன்மாவின் பசி, புதிதாக அறிய, புரிந்து கொள்ள, பகிர்ந்து கொள்ள. இந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கையை ஒரே பாதையில் பார்க்க மாட்டார்கள். அவர்கள் எப்போதும் 2 பக்கங்களையும் ஆராய்வார்கள். இதுவே மிதுனத்தின் இரட்டை முகம் என்று ஜோதிடம் கூறுகிறது. ஆனால் அது ஒரு பொய்மை அல்ல. நுண்ணறிவின் இரட்டை விளக்கத்தை அவர்கள் ஒரே விஷயத்தை 2 கோணங்களில் பார்ப்பார்கள். இதுவே அவர்களின் வித்தியாசமான சிந்தனை. அதுவே அவர்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது. மிதுன ராசிக்காரர்கள் ஆன்மீகத்தை கூட தத்துவ அடிப்படையில் பார்க்கிறார்கள். அவர்களுக்கு பக்தி என்பது அஞ்சல் அல்ல, புரிதல். அவர்கள் தெய்வத்தை காண முயல்வதில்லை, தெய்வத்தின் கருத்தை புரிந்து கொள்ள முயற்சிப்பார்கள். அவர்கள் வாசிக்கும் ஒவ்வொரு தத்துவமும், கேட்கும் ஒவ்வொரு சப்தமும் அவர்களின் உள்ளம் நிறைந்த சிந்தனை பெரும் கடலில் கலந்துவிடும். அவர்களின் மனம் சில நேரங்களில் காற்று போல அமைதியில்லாமல் மாறும். ஒரே நேரத்தில் பல சிந்தனைகள் அவர்களை சுற்றி வரும்போது அவர்கள் தாங்களே குழம்பி விடுவார்கள். ஆனால் அதுவும் அவர்களின் புத்திசாலித்தனத்தின் ஒரு குறியீடுதான். மிதுன ராசிக்காரர்களின் மனம் அளவில்லா சிந்தனையின் ஆழ்கடல். அதை அடக்குவதற்கு பதிலாக வழிநடத்த வேண்டும். மிதுன ராசிக்காரர்கள் உணர்ச்சிகளையும் அறிவையும் சமநிலையில் வைத்துக்கொள்ளும் கலைஞர்கள். அவர்கள் ஒருவரை நேசித்தால் முழு மனதுடன் நேசிப்பார்கள். ஆனால் உணர்ச்சியால் முடிவெடுக்க மாட்டார்கள். அவர்களின் காதலும் நம்பிக்கையும் தத்துவ ரீதியானது. நாம் ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும், உடமையாக இருக்க வேண்டும் என்பதே அவர்களின் அடிப்படை சிந்தனை. இதனால் அவர்களின் உறவுகள் ஆழமான சிந்தனைகளையும் பரஸ்பர மரியாதையும் கொண்டிருக்கும். அவர்களின் ஆன்மீக செயலில் வெளிப்படும் பக்தி. அவர்கள் கோவிலில் மட்டுமல்ல, வேலைக்கும் உறவுகளுக்கும் இடையே கூட தெய்வீகத்தை காண்பார்கள். அவர்களுக்கு நம்பிக்கை என்பது மந்திரமல்ல, மன உறுதி. நான் நல்லது செய்கிறேன் என்ற நம்பிக்கைதான் எனது தெய்வம். இதுவே அவர்களின் ஆன்மீக பக்கம் பேசும் விதம். குறிப்பாக அவர்களின் வாழ்க்கையில் சில கட்டங்கள் வரும். அதில் அவர்கள் தங்களை தாங்களே கேள்வி கேட்பார்கள். நான் யார்? என் நோக்கம் என்ன? இந்த உலகில் எனது பங்கு என்ன? இந்த கேள்விகளே அவர்களின் மனதை ஆழ்ந்த தத்துவ உலகத்திற்கு கொண்டு செல்வதற்கு வழிவகுக்கும். இதிலிருந்து பலர் ஆசிரியர்கள், ஆலோசகர்கள், ஆன்மீக வழிகாட்டிகளாக மாறுவார்கள். மேலும் இதையெல்லாம் தாண்டி மிதுன ராசிக்காரர்களின் தொழில் வாழ்க்கை சிந்தனைக்கும் சொற்களுக்கும் பிறந்த ஒரு பேரரசு போல அமையும். அவர்கள் எங்கு சென்றாலும் தங்கள் அறிவால் ஒரு அடையாளத்தை விட்டு செல்கிறார்கள். தொழில்துறையில் அவர்கள் வெற்றி பெறுவது எளிதானது அல்ல. ஆனால் அவர்களின் புதன் கிரக ஆற்றல் அவர்களை வேகமாக வளரச் செய்கிறது. அவர்களின் திறமையும் பேசும் திறனும் தொழில் வாழ்க்கையில் கதவுகளை திறக்கும் சாவி போல இருக்கும். இதனால் பல மிதுன ராசிக்காரர்கள் பத்திரிகை, ஊடகம், வணிக ஆலோசனை, ஆசிரியர் துறை, தகவல் தொழில்நுட்பம், மார்க்கெட்டிங், மொழிபெயர்ப்பு போன்ற துறைகளில் தலை சிறந்தவர்களாக மாறுவார்கள். மிதுன ராசிக்காரர்கள் புதிய முயற்சிகளை தொடங்கும் திறன் கொண்டவர்கள். அவர்கள் ஒரே நேரத்தில் பல துறைகளில் ஆர்வம் கொண்டிருப்பார்கள். அதுவே அவர்களின் பலம். ஒரே தொழிலில் மட்டும் நின்று போகாமல் பக்க தொழிலில் புது யோசனை, சிறு முதலீடு, ஆன்லைன் முயற்சி போன்றவற்றிலும் வளர்ச்சி அடைவார்கள். அவர்கள் சிந்தனை சுடர் மூலம் பணத்தை உருவாக்குவார்கள். பணம் அவர்களை தேடி வருவதற்கான வழி அவர்களே அமைப்பார்கள். செல்வம் என்றால் மிதுன ராசிக்காரர்களுக்கு அது ஒரு விடாமுயற்சி. அறிவு எனும் இரட்டை கருவியில் உருவாகும். ஆரம்பத்தில் பணம் வராமல் இருந்தாலும் ஒரு கட்டத்தில் திடீரென அதிர்ஷ்டம் திறக்கப்படும். அவர்களின் உழைப்பும் திறனும் சேர்ந்து சேமிப்பு மற்றும் சொத்து சேர்க்கை ஆகியவற்றை உருவாக்கும். 30 வயதிற்கு பிறகு இவர்களுக்கு சேமிப்பு மட்டுமல்ல, அவர்களின் அறிவு மூலம் வந்த பெயர் கூட ஒரு விலை மதிப்பில்லா சொத்து ஆகும். குடும்ப வாழ்க்கை அவர்களுக்கு முதலில் சிறு அதிர்வுகள் கொண்டதாக இருக்கும். அவர்கள் அறிவு மிகுந்தவர்கள் என்பதால் தங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடியாமல் போகலாம். ஆனால் நேரம் சென்ற பின் அவர்கள் சிந்தனைக்கும் காதலுக்கும் இடையே சமநிலை கொண்டு வரும். அவர்களின் துணை பெரும்பாலும் அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் இருப்பார்கள். அவர்களின் குழந்தைகள் புத்திசாலித்தனத்தில் அவர்களை மீறும் அளவிற்கு திறமையுடன் பிறப்பார்கள். குடும்பத்தில் அன்பும் உரையாடலுமே அவர்களின் வலிமை. ராஜயோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் 35 வயதிற்கு பிறகு வெளிப்படும். புதன் குரு அமையும் காலங்களில் அல்லது புதன் சூரியன் இணையும் பன்மைகளில் அவர்கள் அதிர்ஷ்ட உச்சியில் இருக்கும். அந்த நேரத்தில் தொழில் உயர்வு, முகப்புகள், அரசாங்க அங்கீகாரம், விருது அல்லது தலைமை பொறுப்பு போன்றவை வரலாம். சிலர் அந்த காலத்தில் தங்கள் வாழ்க்கையில் பெரிய நிறுவனத்தின் தலைவராக அல்லது சுய தொழிலில் மாபெரும் வெற்றியாளராக மாறுவார்கள். அதே போலதான் கார் மற்றும் வீடு வாங்கும் யோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உண்டு. குறிப்பாக குரு தன்னுடைய 4ஆம் அல்லது 11வது வீட்டில் இருப்பின் வீடு வாங்கும் வாய்ப்புகள் மிகுந்து காணப்படும். புதன், சுக்கிரன், குரு இணைந்த பருவத்தில் காரு, புது சொத்து, நிலம், வாடகை வீடு ஆகியவற்றில் முதலீடு செய்வார்கள். அவர்கள் வாங்கும் வீடு சின்னதாக இருந்தாலும் அதில் அறிவு, அமைதி, ஆறுதல் நிறைந்திருக்கும். அவர்களின் வாகனம் அவர்களின் தன்னம்பிக்கையின் அடையாளமாக மாறும். மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழிலில் வெளிநாட்டு யோகம்
மிகவும் வலுவாக அமையும். அவர்களின் அறிவு எல்லைகளை தாண்டி உலகம் முழுவதும் பரவக்கூடியது. மொழி, தொழில்நுட்பம், கலாச்சாரம், ஆராய்ச்சி, கல்வி இவை அவர்களுக்கு வெளிநாட்டில் உயர்வு தரும் துறைகள். குரு அவர்களை வெளிநாட்டில் வழிநடத்தும் போது அவர்கள் நாட்டிற்கும் புகழும் பணமும் சேர்க்கும் நபராக விளங்குவார்கள். இறுதியில் மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு நிதானமான உச்சம் நோக்கிய பயணம். ஆரம்பத்தில் பல சோதனைகள் இருந்தாலும் முடிவில் அவர்களின் அறிவு அவர்களை வெற்றியின் அரிய சிம்மாசனத்தில் அமர்த்தும். தொழிலிலும் செல்வத்திலும் வளர்ச்சி உறுதி. வீடு, வாகனம், குடும்பம், புகழ் எல்லாம் தங்கள் நேரத்தில் அவர்களிடமிருந்து வந்து சேரும். அவர்கள் விதியை எதிர்பார்ப்பதில்லை, விதியை வடிவமைக்கும் ராசி இதுதான். மேலும் மிதுன ராசிக்காரர்களின் ஆரோக்கியம் என்பது மிகவும் நுட்பமானது. அவர்களின் உடல் மற்றும் மனம் விரைவில் சிந்தனையுடன் இணைந்து செயல்படுவதால் சிறிய மன அழுத்தமும் உடல் நலத்தில் பாதிப்பை உண்டாக்கக்கூடும். ஆனால் அவர்கள் தியானம், யோகா, மனச்சமநிலை பயிற்சி ஆகியவற்றில் வல்லவர்களாக இருப்பதால் சோர்வு மற்றும் நோய்களை தடுக்க முடியும். அதேபோல் மிதுன ராசிக்காரர்களின் சக்தி மற்றும் சவால்களுக்கான முக்கிய அடிப்படை அவர்கள் எப்போதும் சிந்திக்கவும் ஆராயவும் விரும்புவார்கள். இதனால் மனம் பல நேரங்களில் காற்று போல மாறும். ஆனால் மனம் அமைதியடையும் போது அவர்கள் உலகத்தை அறிவு மற்றும் புத்திசாலித்தனத்துடன் பார்க்கும் திறன் அதிகரிக்கும். மன அழுத்தத்தை சமாளிக்கும் திறன் அவர்களை நிறைந்த மனநிலையில் செயலாற்றும் சக்தி மிகுந்தவராக மாற்றும். சரி, இன்னும் பல ராசி பலன்கள், அதிர்ஷ்ட ரகசியங்கள், பரிகாரங்கள் எல்லாம் வரும் அடுத்த வீடியோக்களில் காண தவறாதீர்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.